மந்த்ரா நம்பர் 6க்குள்ள போலாம். ஏஷ சர்வேஸ்வரஹ ஏஷ சர்வஜ்ஞஹ ஏஷோந்தர்யாம் ஏஷ யோனிஹி சர்வஸ்ய பிரபவாப்யயோ ஹி பூதானாம். ஸோ இந்த பிராக்ஞா அப்படிங்கிற பேர் வந்து இண்டிவிஜுவல் நாமரூபத்துக்கு அசோசியேட் ஆகும்பொழுது கிடைக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த கான்ஷியஸ்னஸ்ஸே இப்போ வந்து சமஷ்டி காரண நாமரூபத்தோடு அசோசியேட் ஆகும் பொழுது, ஸோ சமஷ்டி காரண நாமரூபம்னு சொன்னால் சமஷ்டி பொட்டென்ஷியல் நாமரூபத்தோடு அசோசியேட் ஆகும் பொழுது அதுக்கே இப்போ என்ன பேர் கிடைக்கிறது? அந்தர்யாமி. ஏஷா அந்தர்யாமி அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்கிறது. இப்போ டோட்டல் பொட்டென்ஷியல் நாமரூபத்தோடு அசோசியேட் ஆகும் பொழுது கான்ஷியஸ்னஸ்ஸை நாம் வந்து அந்தர்யாமி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த அந்தர்யாமியிலேருந்து தான் மொத்த கிரியேஷனும் வெளியில் வருது. ஏன்? எல்லா நாமரூபாவும் இதில் தான் பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குது. அப்போ இந்த அந்தர்யாமியிலேருந்து தான் என்ன வந்தாகணும்? இப்போ சூக்ஷ்ம பிரபஞ்சமும் வரணும், ஸ்தூல பிரபஞ்சமும் வரணும். ரெண்டுமே வந்து காரண நாமரூபத்திலேருந்து தான் வெளியில் வரணும். அதனால் அந்த மூணாவது பாதம் ஆர் காரண ஆத்மா அப்படின்னு சொல்கிறோமே, அது எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா என்டையர் யூனிவர்ஸுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. அதனால் உபனிஷத் வந்து அந்த மூணாவது பாதத்தை சர்வேஸ்வரஹா அப்படின்னு சொல்கிறது. சர்வேஸ்வரஹா அப்படின்னா ஹோல் கிரியேஷனுக்கு அது வந்து இப்போ காரணமாக இருக்குது. டோட்டல் நேம் அண்ட் ஃபார்ம் தானே அந்த அந்தர்யாமின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்டையர் கிரியேஷனுக்கு காரணமாக இருக்குது. இப்போது ஓஷன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓஷன் அப்படிங்கிறது வாட் இஸ் ஓஷன்? ஓஷன் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஃபார்ம், ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் ஆஃப் ஜலம். கரெக்டா? அப்போ வாட்டர் இன் அ பர்டிகுலர் ஃபார்ம் இஸ் கால்ட் ஓஷன். ஓஷன் அப்படின்னு ஏதாவது சப்ஸ்டன்ஸ் இருக்கா? ஓஷன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்க முடியுமானா இருக்க முடியாது. வாட்டர் தான் சப்ஸ்டன்ஸு. ஆனால் அந்த வாட்டரே வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்மில் அவைலபிளாக இருந்ததுன்னா அதை வந்து நாம் ஓஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எனி ஃபார்ம் ஆஃப் வாட்டரை ஓஷன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? முடியுமா? முடியாது. என்ன முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்னாகும்? ஓஷன் தண்ணி எடுத்துனது குடி அப்படின்னு சொன்னால் குடிக்க முடியுமா நம்மளால்? குடிக்க முடியாது இல்லையா. அப்போது எனி ஃபார்ம் ஆஃப் வாட்டரை நம்மளால் வந்து ஓஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஓஷன் அப்படின்னு சொன்னேன்னா வாட்டர் அண்டர் சர்டன் கண்டிஷன், அதை தான் நம்மளால் வந்து ஓஷன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஏதோ ஒரு நாமரூப சம்பந்தா, ஒரு பர்டிகுலர் நாமரூப சம்பந்தா இருந்தால் தான், அதாவது வாட்டரோட ஒரு பர்டிகுலர் நாமரூப சம்பந்தா இருந்தால் தான் நம்மளால் வந்து அதை ஓஷன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போது இங்கே என்னெல்லாம் இருக்கோ எல்லா நாமரூபமும் இப்போ அசோசியேட் ஆகிறது தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்? ஈஸ்வரஹா அப்படின்னு சொல்கிறோம். ஆல் நாமரூபாஸ் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையோட பொட்டென்ஷியல் ஃபார்மோட அசோசியேஷன் இருக்கே, அதைத்தான் நாம் வந்து அந்தர்யாமி ஆர் ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஈஸ்வரா அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லவே இல்லை. புரியுறதா?
இப்போ ஓஷன் அப்படின்னு எப்படி ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாதோ, ஏன்னா ஜலம்தான் சப்ஸ்டன்ஸு, அந்த மாதிரி ஈஸ்வரா அப்படிங்கிறது என்னது? பொட்டென்ஷியல் நாமரூபா. அது கான்ஷியஸ்னஸ் பொட்டென்ஷியல் நாமரூபாவோடு அசோசியேட் ஆகும் பொழுது அந்த கான்ஷியஸ்னஸ்ஸை தான் நாம் ஈஸ்வரான்னு சொல்கிறோம். அப்போ ஈஸ்வரா அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை. அப்போ வாட் இஸ் தி சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஈஸ்வரா? கான்ஷியஸ்னஸ். இது வந்து சில பேருக்கு வந்து அப்படின்னு வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் இதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ நம்ம இங்கே வந்து வியஷ்டி நாம ரூபாவை பேசலை, சமஷ்டி நாம ரூபாவை பற்றி நாம் இங்கே பேசின்னு இருக்கோம். அப்போ சர்வேஸ்வரா அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஈஸ்வரா, லார்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்புறம் இவர் வேறு எப்படிலாம் இருக்கார்? ஏஷா சர்வஜ்ஞா. சர்வஜ்ஞா அப்படின்னு சொன்னால் ஆம்னீஷியன்ட் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் தெரியும் இவருக்கு. ஹீ நோஸ் எவ்ரிதிங். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணி ஆகணும்? ஸ்தூல சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை இப்போ கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ ஏஷா சர்வேஸ்வரா அப்படின்னு சொன்னோன்னா ஆம்னி பொட்டன்ட், எல்லாத்துக்கான கேப்பபிலிட்டியும் அவருக்கு இருக்குது. ஏஷா சர்வஜ்ஞா அப்படின்னா எல்லாத்த பற்றின அறிவும் அவருக்கு இருக்குது. ஏஷா அந்தர்யாமி, ஆம்னி பிரசன்ட், எல்லா ஜீவராசிகள்லையும் ஆர் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையும் ஈஸ்வரா வந்து இப்போது அவைலபிளாக இருப்பார். காரணம் காரியத்தில் இருக்கணுமா, இருக்க வேண்டாமா? எல்லா காரியத்துலேயும் காரணம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்தர்யாமி அப்படின்னா ஆம்னி ப்ரெசன்ட் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து இன்னர் கண்ட்ரோலர். பிருகதாரண்யக உபனிஷத்தில் நாம் வந்து பார்த்தோம், இன்னர் கண்ட்ரோலர் ஆஃப் ஆல் தி லிவிங் பீயிங்ஸ். ஏஷா சர்வஸ்ய யோனிஹி. ஸோ இந்த மூணாவது பாதம் தான் என்னவா? சர்வஸ்ய யோனிஹி. யோனிஹி அப்படின்னு சொன்னால் உபாதான காரணம் அப்படின்னு அர்த்தம். உபாதான காரணம்னா என்னன்னு இப்போ கேட்கக்கூடாது. என்டையர் கிரியேஷனுடைய உபாதான காரணம் இந்த ஈஸ்வரா தான். ஏன்னா பொட்டென்ஷியல் நாமரூபா இருக்குல்ல, அதுதானே கிரியேஷனாக வந்து வியக்தமாக ஆக போகிறது. அதனால் எது உபாதான காரணம்னா இந்த அந்தர்யாமி ஆர் ஈஸ்வரா தான் வந்து என்டையர் கிரியேஷனுடைய உபாதான காரணம். இப்போது ஒரு லம்ப் ஆஃப் கிளே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த லம்ப் ஆஃப் கிளேக்குள்ள என்ன இருக்கும்? என்னெல்லாம் மண்பாண்டங்கள் வெளியில் வரப்போகிறதோ அது எல்லாம் இப்போ அந்த கிளேக்குள்ள எப்படி இருக்கும்? பொட்டென்ஷியலி அவைலபிள். நாம் வந்து ஒரு கிலோ களிமண் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு 15 ஐட்டம்ஸ் என்னால் இப்போ பண்ண முடியும்னு சொன்னால் அந்த 15 ஐட்டமும் அந்த லம்ப் ஆஃப் கிளேக்குள்ள அவ்யக்த ரூபமாக அவைலபிளாக இருக்கும். அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம். எதுக்கு சிவலிங்கமை வர்ஷிப் பண்ண சொல்கிறா? சிவலிங்கம் எந்த ஃபார்மில் இருக்கும்? எலிப்டிக்கலாக இருக்கும், ஸ்பெரிக்கலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னெல்லாம் ஃபார்ம்ஸ் இங்கே இந்த உலகத்தில் என்னெல்லாம் ஃபார்ம்ஸ் இருக்கோ அது அத்தனையும் அதுக்குள்ளே அடக்கம் அப்படின்னு அர்த்தம். சாலக்கிராமம் எடுத்துனோம் அப்படின்னா என்னெல்லாம் ஃபார்ம்ஸ் உண்டோ அது அத்தனையும் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து முறுக்கெல்லாம் புழியறல்னு வச்சுக்கோங்க. எப்படி அந்த மாவு வந்து அந்த இதுக்குள்ளே போடுவோம்ல, எந்த ஃபார்மில் போடுவோம்? நம்ம எலிப்டிக்கலாக இருக்கும். பார்த்துருக்கேல்ல? நெக்ஸ்ட் டைம் புழியும் போது பாருங்கள்.
அதனால்தான் ஒருத்தருக்கு ஒரு ஃபார்ம் வரும் சுற்றி நிழலாம். ஏன்னா நம்ம போடுறது வந்து எலிப்டிக்கல் ஃபார்ம், ஸ்பெரிக்கல் ஃபார்ம். ஏன்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் க்ரியேட்டிவிட்டி யார்கிட்டெல்லாம் இருக்கோ அது எல்லாம், அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே வந்து அவைலபிள். எந்த ஃபார்ம்லானா இருக்கு? பொட்டென்ஷியல் ஃபார்மில் வந்து அவைலபிள். அதனால் அது வந்து இப்போது மெட்டீரியல் காஸ் ஃபார் ஆல் ஸ்பெசிஃபிக் ஃபார்ம்ஸ். கரெக்டாக? அதனால் ஈஸ்வரா வந்து உபாதான காரணம். சர்வஸ்ய யோனிஹி, யோனிஹினா உபாதான காரணம். சரி, உபாதான காரணம்னா என்ன? அதை வந்து உபனிஷத்தை சொல்கிறது. பூதானாம் பிரபவாப்யயோ. பூதானாம் அப்படின்னா எல்லா திங்ஸ் அண்ட் பீயிங்ஸோட பிரபவஹா, பிரபவஹானா ஒரிஜினேஷன், சிருஷ்டி அப்படின்னு அர்த்தம். அப்போது சிருஷ்டி காரணம் இந்த ஈஸ்வராதான். அப்புறம் அப்யயா, அப்யயான லயம் அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வராதான் லய காரணமும் கூட. கரெக்டு தானே? ஈஸ்வராதான் சிருஷ்டி காரணம், ஈஸ்வராதான் லய காரணம். இப்போ இந்த களிமண் பாண்டங்களை எல்லாம் நாம் திருப்பியும் ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன, எதுக்குள்ளே ரிசால்வ் ஆகும்? அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் திருப்பியும் அந்த களிமண்ணுக்குள்ளே ரிசால்வ் ஆகும். எல்லா கோல்டு ஆர்னமெண்ட்ஸையும் மெல்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் எதுக்குள்ளே ரிசால்வ் ஆகும்? லம்ப் ஆஃப் கோல்டுக்குள்ளே அது எல்லாம் ரிசால்வ் ஆகும். அப்போ ஆர்னமெண்ட்ஸ் எதுலேருந்து வந்தது? லம்ப் ஆஃப் கோல்ட்லேருந்து ஆர்னமெண்ட்ஸ் வந்தது. ஆர்னமெண்ட்ஸை மெல்ட் பண்ணும்பொழுது அகெயின் எதுக்குள்ளே போகிறது? லம்ப் ஆஃப் கோல்டுக்குள்ளே அது போகிறது. அந்த மாதிரி இந்த என்டையர் கிரியேஷன் ஈஸ்வரா கிட்டேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் லயம் ஆகும் பொழுதும் அது ஈஸ்வராக்குள்ளேயே போய் ரிசால்வ் ஆகிடும். இப்போ எல்லா வேவ்ஸு, பபிள், அந்த இதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் எங்கேருந்து வருது? ஓஷன்கிட்டேருந்து வருது. மறுபடியும் அதெல்லாம் எங்கே ரிசால்வ் ஆகும்? ஓஷன்லையே அது ரிசால்வ் ஆகும். ஸோ பிரபவஹா அப்படின்னா சிருஷ்டி காரணம். ஸோ தேர்ட் பாதா இருக்குல்ல, அது வந்து சிருஷ்டி காரணமாக இருக்குது. ஆத்மாவுடைய மூணாவது ஃபேசட் வந்து சிருஷ்டி காரணமாக இருக்குது. நாட் ஓன்லி சிருஷ்டி காரணம், அப்யயா அப்படின்னா லய காரணமும் கூட. சிருஷ்டி காரணம் லய காரணம் இருக்குன்னா நாம் என்ன நடுவில் சப்ளை பண்ணிக்கணும்? ஸ்திதி காரணமும் கூட. ஸோ பூதானாம் அப்படின்னு சொன்னால் எல்லா லிவிங் பீயிங்ஸ் அண்ட் திங்ஸ் எல்லாத்துடைய உபாதான காரணம் ப்ளஸ் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் வந்து இந்த அந்தர்யாமி ஆர் ஈஸ்வரா. இப்போ இந்த மூணாவது பாதம் வந்து உபாதான காரணம் ஆர் காரண பாதம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ரெண்டு பாதமும் என்னவா இருக்கும்? காரிய பாதம். ஜாக்கிரத் பிரபஞ்சா அண்ட் ஸ்வப்ன பிரபஞ்சா வந்து காரிய பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா மூணாவது பாதம் வந்து காரண பிரபஞ்சமாக இருக்குது. அதுக்கப்புறம் நாலாவது பாதம் என்னது? காரிய காரண விலக்ஷணம் அப்படின்னு கௌடபாதாச்சாரியார் வந்து நம்மளுக்கு அந்த துரியமாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லுவார். மந்திரத்துலேயும் நாம் வந்து அதை பார்ப்போம். ஏன்னா அது வந்து காரணமும் கிடையாது, காரியமும் கிடையாது அப்படிங்கிறத நாம் அது வரும்பொழுது பார்க்கலாம். ஸோ இப்போது திருத்தீய பாதம் உபாதான காரணம் அப்படின்னு சொன்னோம்ல, உங்களுக்கு இமீடியட்டாக என்ன ஞாபகத்துக்கு வரணும்? நிமித்த காரணம் பின்ன என்ன அப்படி நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும்ல. வந்துதா? எப்போ வந்தது? இப்போ தான் வந்ததா? ஸோ எது நிமித்த காரணம்? அதே ஈஸ்வராதான் நிமித்த காரணமும் கூட. யதோர்ணனாபி சுஜதே கிருண்ணதேச்ச முண்டக்க உபனிஷத்தில் பார்த்துருப்போம். இப்படி ஸ்பைடர் வந்து போத் இன்டெலிஜென்ட் அண்ட் மெட்டீரியல் காஸாக இருக்கோ, அதே மாதிரி தான் இந்த ஈஸ்வரா இன்டெலிஜென்ட் அண்ட் மெட்டீரியல் காஸ். ஸோ சர்வஜ்ஞா
அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன காசாக இருக்கும்? இன்டெலிஜென்ட் காஸை வந்து ரெஃபர் பண்ணுற வார்த்தை வந்து சர்வஜ்ஞா. ஏன்னா ஜாக்கிரத் அண்ட் ஸ்வப்ன பிரபஞ்சத்தை க்ரியேட் பண்ணணுன்னா ஸ்பெசிஃபிக் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருந்து ஆகணும். ஸோ சர்வஜ்ஞா ஈஸ்வரஹா. நாலேஜ் மட்டும் இருந்தால் போருமா அப்படின்னா என்னவும் தேவைப்படுறது, அந்த ஸ்கில்லும் வந்து ஈஸ்வராக்கு தேவைப்படுறது. அது வந்து சர்வேஸ்வரஹா அப்படிங்கிற வார்த்தை வந்து ரெஃபர் பண்ணுறது. ஸோ சர்வேஸ்வரஹா வந்து ஸ்கில்லு, சர்வஜ்ஞா அப்படிங்கிறது வந்து நாலேஜ். அது ரெண்டும் நிமித்த காரணம்னு வச்சுக்கலாம். யோனிஹி அப்படிங்கிறது வந்து உபாதான காரணம். ஸோ இதுதான் வந்து மூணாவது பாதாவோட டீட்டெயில். சோயம் ஆத்மா அப்படின்னா சஹ அயம் ஆத்மா, இந்த ஆத்மாதான் நான். இப்போ நாம் பேசின்னு இருக்கிறது எல்லாமே என்னை பற்றி. என்னை பற்றினா ஆத்மாவாகிய என்னை பற்றி. சோயம் ஆத்மா சதுஷ்பாத் அப்படின்னு சொன்னால் ஆத்மாவாகிய நான் தான் இப்போ விஸ்வ விராட்டாக ரோல் ப்ளே பண்ணின்னு இருக்கேன், தைஜச ஹிரண்ய கர்ப்பாவாக ரோல் ப்ளே பண்ணின்னு இருக்கேன், பிராக்ஞ ஈஸ்வராவாக ரோல் ப்ளே பண்ணின்னு இருக்கேன். அப்போ மாண்டூக்கிய உபனிஷத் இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னா, ஈஸ்வரா அப்படிங்கிறது ஆத்மாவாகிய நான் போட்டுருக்கிற வேஷம் அப்படின்னு சொல்கிறது. மாண்டூக்கியம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஈஸ்வரா சர்வஜ்ஞா, நான் அல்பஜ்ஞா ஜீவா. ஆனால் மாண்டூக்கியம் எப்படி நம்மளை எடுத்துன்னு போகிறது, ஃபஸ்ட்லேருந்தே என்ன சொல்லிடுது, அயமாத்மா பிரம்ம அப்படின்னு முதலே சொல்லிடுது இல்லையா. அப்புறம்தான் சோயமாத்மா சதுஷ்பாத் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த ஆத்மாவாகிய நான் ஈஸ்வரா அப்படிங்கிற வேஷத்தை போட்டுருக்கேன் அப்படின்னா அந்த டோட்டல் நாமரூபாவோட நானே அசோசியேட் ஆகும் பொழுது ஈஸ்வரா அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்கிறா. அப்போ நான் தான் இந்த 6 ரோல்ஸையும் ப்ளே பண்ணுறேன். ஆனால் பை மை செல்ஃப் நான் யார் அப்படின்னா நிர்வேஷா, எனக்கு எந்த வேஷமும் வந்து இல்லை, வேஷ ரஹிதா. ஸோ இந்த கான்ஷியஸ்னஸோடைய நேச்சர் என்ன? வித்தவுட் நாமரூபா இந்த பியோர் கான்ஷியஸ்னஸ் இருக்கே, அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா அது வந்து 4வது பாதம் தான் வந்து அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கறது.